ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 64ാമത് ശ്ലോകം. 64ാമത് ശ്ലോകത്തിലെ മൊത്തം 7 നാമങ്ങളാക്കും ഉള്ളത്. തമോരൂപിണിയായിട്ട് സംഹാരം നടത്തറ ലളിതാംബികை. സംഹാര രുദ്രനോട് രൂപമിരുக்கிற അംബികை. എല്ലാ പൊരുളുകളെയും തന്നിലെ ലയിപ്പിച്ച് അപ്രത്യക്ഷമാകற ദേവീ ചൈതന്യം. ஈஸ்வரீபாவத்தில் சுத்த சத்துவமாயிருக்கிற அம்பிகை. எப்பவும் மங்களம் கொடுக்கிற சதாசிவரூபிணியாயிருக்கிற தேவி. நைமித்திக பிரளயத்துக்கு அப்புறம் மறுபடியும் புனசிருஷ்டிக்காயிட்டு, அப்படி இல்லைன்னா மகாபிரளயத்துக்கு அப்புறம் மறுபடியும் கல்ப ஆரம்பத்தில் சிருஷ்டிக்காயிட்டு அனுகிரகம் கொடுக்கிற தேவி. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் இப்படி இருக்கிற 5 விதமான பிரவൃத்திகள் செய்யறவளும் அதிபராசக்தியா இருக்கிற தேவிதான். அப்படி இருக்கிற தேவிய வாக்தேவிகள் இங்க ஸ்துதிக்கிறா. संहारिणी रुद्ररूपा तिरोदानगरेश्वरी सदाशिवानुग्रहदा पञ्चकृत्यपरायणा. ஸ்லோகங்களுக்குள்ள எத்தனை நாமங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த நாமங்கள் அப்படிங்கிறது என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கம் உள்ளது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சம்ஹாரிணி, ருத்ரரூபா, திரோதானகரி ஈஸ்வரி. கூடி சேர்ந்து திரோதானகரீஸ்வரி. சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி. சதாசிவா, அனுக்கிரக பிளஸ் தா, அப்படி கூடி சேர்த்தி பார்க்கறத சதாசிவானுகிரகதா, அனுகிரகத்தை கொடுக்கிறவள், அதாக்கும் அனுகிரகதா. சேர்த்தியாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா. பஞ்சகிருத்ய பராயணா. சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்ய பராயணா. ஸ்லோகங்களுக்குள்ள இருக்கிற நாமங்கள், அந்த நாமங்களுக்குள்ள என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாமங்களை பார்க்கலாம். 268வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது சம்ஹாரிணி. எல்லா நாமங்களோடு கடைசியிலையும்
தீர்க்கம் இருக்கு. சம்ஹாரிணி, ருத்ரரூபா, ஈஸ்வரி. വാഗ്ദേവികൾ ദേവിയെ നാമം ചൊല്ലി കൂപ്പിട്ട് സ്തുതിக்கிறதாக்கும் ഇത്. അതിനാലെയാക്കും എല്ലാ നാമത്തോട് കടസിയിലും ദീർഘം ഉള്ളത്. ഒരു ചില നാമങ്ങൾക്ക് മട്ടുംതാൻ കടസിയിലായിട്ട് വിസർഗം ഉണ്ടാകരുത്. നമ്മൾ பார்த்த നാമം സംഹാരിണി, 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം. കൽപ്പകാലത്തിലെ പ്രപഞ്ചത്തെ സംഹാരം പண்றവൾ. സംഹാര കർമ്മത്തെ ചെയ്യരുത് ശ്രീരുദ്രനാക്കും. രുദ്രനോട് കർമ്മത്തെയും ദേവി ചെയ്യறதுனால, அதானது காலாக்னி ருத்ரனுக்கு சம்ஹாரம் அப்படிங்கிற கர்மம் செய்யறதுக்கான சக்தியை கொடுக்கறது தேவியாக்குமே. அதனால தேவிய சம்ஹாரிணி அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறார். துஷ்ட நிகிரகம் செய்யறதுல தேவி சிவனுக்கு சக்தியை கொடுக்கறா. ദുഷ്ടர்களான நிறைய அசுரர்களை தேவி நிகிரகிச்ச விஷயத்தை பிரம்மாண்ட புராணத்திலையும் தேவி பாகவதத்திலையும் எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. சிவனுக்கு சம்ஹார கர்மம் செய்யறதுக்கான சக்தி அப்படிங்கிறது பராசக்தியாக்குமே. சிருஷ்டி கர்மம் கரெக்டா நடக்கணும் அப்படின்னாக்கா சம்ஹார கர்மவும் കാലാകാലങ്ങളില് നടക്കണം. സൃഷ്ടി பண்ணினதை இல்லாம பண்ணினாதான் மறுபடியும் சிருஷ்டி அப்படிங்கிறத நடத்துறதுக்கு சாதிக்கும். விஷ்ணுவுக்கும் சத்ருசம்ஹாரம் നടത്തുறதுக்கான ശക്തിയെ പരാശക്തി കൊടുക്കറ. മധുകൈടപരകളെ മഹാവിഷ്ണു വധിച്ചത് ദേവിയോട് അനുഗ്രഹത്താലെയാക്കും. രാവണനെ വധിച്ച് സീതയെ വീണ്ടെടുக்கிறதுக்காയിട്ട് ശ്രീരാമൻ നവരാത്രി വ്രതം അനുഷ്ഠിച്ച് ദേവിയെ ഉപാസിച്ചാർ அப்படின்னு ദേവി ഭാഗവതത്തില് ചൊല്ലപ്പെടുறது. நாரத மகர்ஷியாக்கும் ஸ்ரீராமருக்கு நவராத்திரி விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு உபதேசங்களை கொடுத்தது. அந்த விரதம் ஸ்ரீராமதேவன் அனுஷ்டிச்சோன அஷ்டமி நாளில சிம்ஹவாகனத்தில பிரத்யட்சமான தேவி രാവണനെ വധിக்கிறதுக்கான അനുഗ്രഹത്തെ ശ്രീരാമദേവനുக்கு கொடுத்தா. சம்ஹாரத்துக்கான சக்தியை கொடுக்கிற தேவி அப்படிங்கிறதுனால தேவிக்கு சம்ஹாரிணி அப்படிங்கிற நாமம் வாக்தேவிகள் கொடுத்தா. 269வது நாமம் பார்க்கிறோம். 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ருத்ரரூபா. சம்ஹாரத்துக்காயிட்டு ருத்ரனோடு வேஷம் போட்டுருக்கிறவள் தேவி. பிரபஞ்சம் அப்படிங்கிற நாடக மேடையில பல பல கேரக்டர் സ്വീകരിച്ച് ദേവി തിരുവിളയാടലുകൾ നടത്തറ. രുദ്രനോട് രൂപത്തോട് കൂടിന ദേവിയാക്കും ലളിതാംബികை. அதனால ருத்ரரூபா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் கூப்பிடுறா. சம்ஹாரம் செய்யறதுக்கு ருத்ரனுக்கு சக்தியை கொடுக்கிறது மட்டும் இல்லை, ருத்ரனோடு
அந்த ரூபத்துல கலந்து ருத்ரனோடு சம்ஹார கர்மத்தை நிர்வகிக்கிறவளாக்கும் தேவி. அதனால ருத்ரரூபா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிச்சா. ரோதயதி சத்ரூன் இதி ருத்ர. சத்ருக்களை அழ வைக்கிறவன் ருத்ரா. அந்த அர்த்தத்துல தேவி ருத்ர ரூபையாக்கும். மகாபராக்கிரமசாலிகளாயிருக்கிற அசுரர்களை யுத்தத்துல தேவி அழ வச்சிருக்கா. தேவி பக்தர்களை துரோகிக்கிறவாள தேவி படாபாடுபடுத்தி அழ வச்சிடுவாள். தேவி பக்தர்களோட துக்கத்தை இல்லாம பண்ணி தேவி பக்தர்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கவும் செய்யறா லலிதாம்பிகை. சங்கடத்தோடு கூடிட்டு பிரார்த்தனை பண்ற தேவி பக்தர்களோடு பக்கத்துல ஓடோடி வர லலிதாம்பிகை பக்தர்களோட துக்கத்தை பரிபூர்ணமாயிட்டு இல்லாம பண்ணற சம்பவங்கள் எல்லாம் புராணங்களில வர்ணிக்கப்பட்டிருக்கு. 270வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது திரோதானகரி. சம்ஹாரம் பண்ணற ஆதிபராசக்தி. பஞ்சபூதங்களை தேவியில லயிப்பிச்சு காணாம செய்யற லலிதாம்பிகை. இந்த பிரகிருதியில பிரகடனப்படுத்தாத அவஸ்தையில சூக்ஷ்ம ரூபத்துல தனக்குள்ள பஞ்சபூதங்களை அடக்கி வச்சுருக்கிற லலிதாம்பிகை தேவி. அதனால திரோதானகரி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. திரோதானம் அப்படின்னா மறைக்கல். பிரகடமா காணற ஒரு பொருளை மறைச்சு பிடிக்கிறதாக்கும் திரோதானம். நிர்குண பிரம்மத்திலேருந்து சகுண பிரம்மமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டாச்சு. பிரபஞ்சத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் பஞ்சபூதங்களிலேருந்து அக்கும் உண்டாச்சு. பிரளய காலத்துல இதெல்லாம் பிரம்மத்திலேயே லயிக்கிறது. அந்த டைம்ல பஞ்சபூதங்களிலேருந்து உண்டான பிரபஞ்சம் மறுபடியும் பிரம்மத்திலேயே லயிச்சு காணாம போறது. பஞ்சபூதாத்மகமா இருக்கிற பிரபஞ்சம் திரோதானமாகிறது. பூமி ஜலத்திலையும், ஜலம் அக்னியிலையும், அக்னி வாயுவிலையும், வாயு ஆகாசத்திலையும், ஆகாசம் மனசிலையும், மனசு ஓங்கார பிரணவ சப்தமா இருக்கிற அந்த மங்கள சப்தத்திலையும், அந்த சப்தம் அப்படிங்கிறது பரபிரம்மத்திலேயும் லயிக்கிறது. இந்த திரோதான வேலைகளை நடத்துறது மூல பிரகிருதியாயிருக்கிற லலிதாம்பிகையாக்கும். அதனால தேவிய திரோதானகரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. பஞ்சபூதங்கள் கடைசியில அகம்போதத்திலையும், அதானது அகங்காரத்திலையும், அகம்போதம் மகத்திலையும், மகத்து அவ்யக்தத்திலையும், அவ்யக்தம் மூலப்பிரகிருதியிலையும், மூலப்பிரகிருதி பரபிரம்மத்திலையும் லயிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. மாயையோடு 2 சக்திகளாக்கும். விட்சேப சக்தியும் ஆவரண சக்தியும்.
விட்சேப சக்தி அப்படிங்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்குறது, மறைக்கிறது, இப்படி இருக்கிற வேலைகளை பண்றது. திரோதானகரியான மகாமாயைக்கு மட்டும்தான் விட்சேப சக்தியிலேருந்து அதே மாதிரி ஆவரண சக்தியிலேருந்து எல்லாம் காப்பாத்துறதுக்கு சாதிக்கும். அதனால தேவிய திரோதானகரி அப்படின்னு சொல்லப்படுறது. 271வது நாமம் ஈஸ்வரி. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கு அப்பாற்பட்டவளாயிட்டு சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு சுத்த சத்துவமாயிட்டு எல்லாத்திலையும் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் கொடுக்கிறவளாக்கும் தேவி. எல்லாவித ஐஸ்வர்யங்களோடும் ஆஸ்தானமாக்கும் தேவி. ஈஸ்வரனிலேந்து வேறிட்டு நிற்கிறவள் கிடையாது தேவி. அதனால ஈஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறது. ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஒண்ணுதான். ஈஸ்வரனோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் ஈஸ்வரி. ஈஸ்வரனோடு பத்னி, ஈஸ்வரனோடு சக்தி ஸ்வரூபம் ஈஸ்வரி. ஈஸ்வரன் பரமேஸ்வரன். ஈஸ்வரி அப்படிங்கிறது பரமேஸ்வர பத்னியா இருக்கிற பரமேஸ்வரி. அதனால வாக்தேவிகள் தேவிய ஈஸ்வரி அப்படின்னு துதிக்கிறான். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி. ஈஸ்வரி அப்படிங்கிற நாமம் வழியா வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. பிரபஞ்சத்தை காப்பாத்துறவளும் கண்ட்ரோல் பண்றவளும் தேவியாக்கும். அதனால மகாமாயையான பிரகிருதிய ஈஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா பிராணிகளையும் மாயையால அட்ராக்ட் பண்றதுக்கு ஈஸ்வரன் எல்லாரோடு ஹிருதயத்திலேயும் வசிக்கிறார். எல்லாரோடு ஹிருதயத்திலேயும் இருக்கிற ஈஸ்வரனாக்கும் பிரபஞ்சத்தை பூர்ணமாயிட்டும் கண்ட்ரோல் பண்றார். மாயையால பிரமிப்பிக்கிறது, கர்மபலத்தை அனுபவிப்பிக்கிறதுக்காக்கும் ஆத்மாவான பராசக்தி அதானது ஈஸ்வரி தன்னோட மாயையால பிரபஞ்சத்தில் இருக்கிற பதார்த்தங்களை பிரமிப்பிச்சு உண்மை என்னவாக்கும் அப்படின்னு ஜீவாத்மாக்களுக்கு புரிய வைக்கிறா. 272வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது சதாசிவா. எப்பவும் அனுகிரகம் செஞ்சிருக்கிற சதாசிவனோடு ரூபம் எடுத்தவளாக்கும் தேவி. அதனால தேவிய சதாசிவா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. சதாசிவனோடு சக்தி ஸ்வரூபமாக்கும் சதாசிவா. ஸ்திரீலிங்க சப்தமாக்கும் இது சதாசிவா. சிவா அப்படிங்கிற புல்லிங்கத்தோடு ஸ்திரீலிங்க சப்தமாக்கும் சிவா. சதா அப்படின்னா எல்லா காலத்திலையும். சிவா அப்படின்னா அம்பிகை. நித்திய சுமங்கலியாயிருக்கிற தேவி, குழந்தைகளோடு கூடி இருக்கிற தேவி. சிவபத்னியான தேவிக்கு ஒருபோதும் விரக துக்கம்
അനുഭവിക്ക വേണ്ടി വര സിറ്റുവേഷൻ ഉണ്ടായിട്ടില്ലേ? ദീർഘസുമംഗലിയാക്കും ദേവി. அதனாலேயே சந்தான பாக்கியங்களை அனுபவிச்சுருக்கிற தேவி. கணபதி, சுப்பிரமணியன், அதே மாதிரி சொந்தம் புத்திரன மாதிரி நேசிக்கிற தர்மசாஸ்தா, இதெல்லாம் கூடிச்சேர்ந்ததாக்கும் சிவபார்வதி குடும்பம். சதாசிவையா இருக்கிற தேவியோடு அந்த பேரை கூப்பிட்டு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். பரமசிவனோடு ஊர்த்வ தர்சனம் இருக்கிற முகத்தை சதாசிவபாவம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பரமபுருஷார்த்தமாயிருக்கிற மோட்சத்தை பக்தர்களுக்கு கொடுக்கிற பாவமாக்கும் சதாசிவபாவம். சதாசிவபாவத்தோடு கூடி இருக்கிற பரமசிவனோடு பத்னி சதாசிவா அப்படிங்கிற பேரில தெரியப்படுறா. மோட்சத்தை கொடுக்கிற பாவத்தில் இருக்கிற தேவிய சதாசிவா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. பரபிரம்மத்தோடு 5 பாவங்கள், அந்த 5 பாவங்களை சொல்லர்த்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன். அந்த சதாசிவ பாவத்தோடு கூடி இருக்கிற பிரம்மத்தோடு பத்னி பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியா இருக்கிற ஆதிபரா சக்தியான தேவி சதாசிவா. 273வது நாமம் அனுக்கிரகதா. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. அனுக்கிரகத்தை கொடுக்கிற தேவி. பக்தர்களோடு பிரார்த்தனை സ്വീകരിച്ച് ഭക്തർകളെ അനുഗ്രഹിக்கிறதுக்கு தேவி ஓடோடி வருவள். சர்வஞானியாயிருக்கிற ஜடபரதன், அந்த ஜடபரதன் ஜென்மന ജ്ഞാനിയാക്കും. അതിനാലെ இந்த പ്രകൃതി விஷயங்களுமாயிட்டு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாக்கியாக்கும் அவர் இருந்தது. பார்க்கிறவாளுக்கு புத்தி இல்லாதவனாக்குமோ, முட்டாளாக்குமோ, கண்ணு காணாதவனாக்குமோ, காது கேட்காதவனாக்குமோ இப்படின்னு எல்லாம் தோணற மாதிரி இருந்தார் அவரு. ஒரு ராஜா நரபலி கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணி ஒரு மனுஷனை கட்டி போட்டார். கட்டி போட்டு வச்சிருந்த மனுஷன் திடீர்னு காணாம போயிட்டான். அப்ப நரபலி கொடுக்கிற சமயத்துல இனி யாரையாக்கும் கிடைக்கும் அப்படின்னு தேடி நடந்தோன ஜடபரதனை கண்டுபிடிச்சு அவளோட கண்ணுல ஜடபரதனை கண்டுது.
ஜடபரதனை இழுத்துண்டு வந்து அந்த பலி சமர்ப்பிக்கிற இடத்துல கட்டி போட்டான். எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாதக்கு சௌமியமா நின்றுருந்தார் ஜடபரதன். அவரை பலி சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு குளிக்க வச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி கழுத்துல மாலையெல்லாம் போட்டு கழுத்தை வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு கையில இருக்கிற வாளை ஓங்கினோன ஆதிபராசக்தியான தேவி உக்ர ரூபத்தோடு கூடிட்டு அந்த விக்கிரகத்துக்கு முன்னால கெட்டி போட்டிருக்கிற அந்த ஜடபரதனோடு முன்னால பிரத்யட்சப்பட்டு அந்த ஜடபரதனை காப்பாத்தி அந்த ஜடபரதனை ஆராக்குமோ கொல்லறதுக்கு வந்தா அவளை எல்லாம் கொன்னே போட்டா. அந்த அளவுக்கு வீரிய பிரதாபம் இருக்கிறவளாக்கும் தேவி. ஜென்மனா பேசுறதுக்கு திராணி இல்லாத மகாகவி காளிதாசன். அந்த பேச முடியாத சங்கடத்தோடு கூடிட்டு பக்கத்துல இருக்கிற காளி கஷேத்திரத்துல போய் சரணாகதி அடைஞ்ச காளிதாசன். அம்பாளோடு சக்தியால ஜென்மனா பேச்சு வராத காளிதாசன் ரொம்ப அழகா பேச ஆரம்பிச்சு தேவிய ஸ்துதிச்சு பாட ஆரம்பிச்சார். காளிகாதேவி காளிதாசனுக்கு பேசுற திறமையும் நல்ல நல்ல எபிலிட்டியும் எல்லாம் கொடுத்தா, அனுகிரகம் பண்ணினா. இந்த அளவுக்கு அனுகிரகதாயினியான தேவியோடு கடாட்சத்தால காளி பக்தனான காளிதாசன் நிறைய காவியங்களை எழுதினார். இந்த அளவுக்கு அனுகிரக சக்தி இருக்கிற தேவிய வாக்தேவிகள் அனுகிரகதா அப்படின்னு துதிச்சா. 274வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது பஞ்சகிருத்தியபராயணா. രുദ്രനോട് രൂപത്തിലെ സംഹാരിണിയായിട്ടും ഈശ്വരനോട് രൂപത്തിലെ തിരോധാനകരിയായിട്ടും സദാശിവനോട് രൂപത്തിലെ അനുഗ്രഹതയായിട്ടും അനുഗ്രഹങ്ങളെ കൊടുக்கிறவளுமாയിട്ടുம் இருக்கிற தேவி. இத்திரீமாக்குமே நம்ம பார்த்தது. இந்த நாமத்துல பஞ்சகிருத்தியபராயணா அப்படிங்கிற நாமத்தை பார்க்கிறோம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் இப்படி இருக்கிற எல்லா விஷயங்களும் செய்யற பஞ்ச பிரம்மத்தோடு ரூபத்தை സ്വീകരിച്ചിருக்கிற தேவி. பிரம்மத்துக்கு 5 பாவங்கள் உண்டு. அந்த 5 பாவங்களில சக்தியாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. பஞ்சபிரம்மத்தோடு ரூப സ്വീകരിച്ചിருக்கிற தேவிய பஞ்சகிருத்தியபராயணா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். சிருஷ்டிக்கு பிரம்மாவுக்கு சக்தி கொடுக்கிற பிரம்மாணி. பரிபாலனத்துக்கு விஷ்ணுவுக்கு சக்தியை கொடுக்கிற வைஷ்ணவி. சம்ஹாரத்துக்கு ருத்ரனுக்கு சக்தியை கொடுக்கிற ருத்ராணி. திரோதானத்துக்கு
ஈஸ்வரனுக்கு சக்தியை கொடுக்கிற ஈஸ்வரி, அனுகிரகத்துக்கு சதாசிவனுக்கு சக்தியை கொடுக்கிற தேவி, சதாசிவனோடு ரூபம் எடுத்த அந்த சதாசிவா அப்படிங்கிற தேவி. இப்படி பஞ்ச பிரம்மத்தோடு, இங்க சொன்னது பிரம்மா அப்படின்னு கிடையாது, பிரம்மம். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மம் 5 பாவங்கள் எடுத்துண்டாக்கும் இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லாம் செய்யறதுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது தேவியாக்கம். அதனால இங்க பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. பஞ்சகிருத்தியங்களாயிருக்கிற சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம், இதெல்லாம் செய்யறதுல ரொம்ப ரொம்ப தால்பரியம் இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. அதனாலேயாக்கும் பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சொன்னது. பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகணுமானா சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இது கரெக்டா நடக்கணும். திரிமூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் யதாக்கிரமம் அவளோடு சக்தி தேவிகளாயிருக்கிற சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவாளோடு ஹெல்ப்னால சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரத்தை செய்யறா. இதோடு கூடியே திரோதானவும் அனுகிரகവും கரெக்டா நடக்கணும். பிரபஞ்ச பதார்த்தங்களை எல்லாம் பிரளய காலத்துல பிரம்மாவில லயிப்பிச்சு அந்த பிரபஞ்ச பொருள்களோடு சாநித்தியத்தை மறைக்கிறதாக்கும் திரோதானம் அப்படிங்கிற வாக்கு. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஒரு சக்கரம் மாதிரி மறுபடியும் மறுபடியும் கண்டினியூ ஆகிறது. அந்த சக்கரம் அப்படிங்கிறது பிரளய காலத்துல நிச்சலமான திரோதான அவஸ்தையை பிராபிக்கிறது. எல்லா பிரபஞ்ச சிருஷ்டிகளும் பிரபஞ்ச பதார்த்தங்களும் பிரளயத்துல லயிக்கிறது. திரோதானகரியா இருக்கிற தேவியாக்கும் இந்த வர்க்க செய்யறா. பிரளயத்துக்கு அப்புறம் தேவியோட அனுகிரகத்தால பிரளயத்துல லயிச்சு சேர்ந்த எல்லாம் மறுபடியும் பிரத்யட்சமாகிறது. ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து தான் மறுபடியும் மறுபடியும் உண்டாகிறது. இல்லாத ஒன்னிலேருந்து ஒண்ணுமே உண்டாகிறது இல்லை. இப்ப நம்ம இருக்கோம்னா நமக்கு அப்பா அம்மா உண்டு, அவளுக்கு அப்பா அம்மா உண்டு, அவளுக்கு அப்பா அம்மா உண்டு. இப்படி எத்தனையோ தலைமுறைகளாயிட்டாக்கும் நம்ம ஜனிச்சிருக்கோம். இப்போ இங்க நமக்கு அப்புறம் நம்மளோட புத்திர சந்ததிகள், அதுக்கப்புறம் அவளோட புத்திர சந்ததிகள், இப்படின்னு இந்த வம்சம் இப்படி தொடரும். ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து தான் மறுபடியும் மறுபடியும் எல்லாம் ரீப்ரொடக்ஷன் ஆகிறது. ஒரு விதைய குழிச்சு போட்டானா அதுலேருந்து செடி வளர்ந்து அது மரமாயி மறுபடியும் அது காய்ச்சு அது அதனோட கொட்டைய மறுபடியும் குழிச்சு போட்டு மறுபடியும் அதுலேருந்து உண்டாகிறது. இப்படி ஒரு சைக்கிள் மாதிரி இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது உண்டாகிறது. பிரளயத்துக்கு அப்புறம் தேவியோடு அனுகிரகத்தால பிரளயத்துல லயிச்சு சேர்ந்ததெல்லாம் மறுபடியும் பிரத்யட்சமாகிறது. அதுக்கப்புறம் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் மறுபடியும் கண்டினியூ ஆகிறது. இந்த பிரவൃத்தியெல்லாம் தேவியோடு அனுகிரகத்தாலியாக்கும் நடக்கிறது. அதனால தேவிய பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா.